நம்ம இந்தியா இலங்கை அணிக்கு எதிராக T20 ஆட்டத்தை ரொம்ப ஈஸியாக 3-0 அப்படிங்கிற விதத்தில் கிளீன் ஸ்வீப் செஞ்சு கப்பை கையில் வாங்கிட்டாங்க. ஆனால் அடுத்ததாக வேறு கிரவுண்டு ODI ஃபார்மேட் அப்படின்னு வர்றப்ப நம்ம இந்தியா இதுவரைக்கும் இலங்கை அணிக்கு எதிராக 2 ஆட்டம் விளையாண்டு 1 டிரா 1 ஆட்டம் தோல்வி அடைஞ்சு ஒரு நாள் போட்டியில் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை இலங்கை அணிக்கு எதிராக நம்ம இந்தியா சந்திச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம விராட் கோலி இந்த நெருக்கடியான நேரத்தில் பழிக்கு பழி தீர்த்திருக்காரு இலங்கை அணியை. ODI ஃபார்மேட்டில் யாருமே 300 அடித்தது கிடையாது. அந்த ரெக்கார்டை இப்போ நிகழ்த்தி இலங்கை அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை நம்ம விராட் கோலி அவர் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் கொழும்புல நடந்துக்கிட்டு வர இந்த ஒரு நாள் போட்டி மைதானம் நடக்கக்கூடிய பிச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 ஆட்டத்திலையுமே ரொம்ப ஒரு ஸ்லோவர் பிச் ஆகும். பேட்ஸ்மேன்கள் ரன் குவிக்க ரொம்ப கஷ்டமாக தான் இரு அணிகளுக்குமே இருந்திருக்கு. அதனால் 3வது ஆட்டம் முக்கியமான ஆட்டம். அதனால் இந்த 3வது ODI மேட்சுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்சை நேற்று நம்ம இந்தியா பிளேயர்களும் இலங்கை பிளேயர்களும் விளையாண்டுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது நம்ம இந்திய அணி தான். ஆனால் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு 2 ODI மேட்ச் நல்லா விளையாண்டாரு. ஆனால் இந்த வார்ம் அப் மேட்ச்சில் 9 ரன்னுக்கே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஸோ அந்த நேரத்தில் 3வது பிளேயராக உள்ளே வந்த விராட் கோலி ஃபஸ்ட்டு ஒரு 50 ரன் அடிக்கிற வரைக்கும் ஸ்லோவாக 50 பாலுக்கு 50 ரன் அப்படின்னு தான் விளையாண்டாரு. அதுக்கு அப்புறமாக தான் அவருடைய பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். ரொம்ப வேகமாக சதம் 100 பந்துக்கே 150 ரன்னை கடந்தாரு. 127 பந்துக்கு டபுள் 100, 150 பந்துக்கு 250 ரன்னை கடந்தாரு. கடைசியாக 178 பந்து விளையாண்ட விராட் கோலி 300 ரன்களை கடந்து அதில் கிட்டத்தட்ட 25 சிக்ஸர் அடிச்சு ODI ஃபார்மேட்டில் இந்த மாதிரி அடுத்த நாட்டுக்கு எதிராக விளையாடுற ஆட்டத்தில் எந்த ஒரு பிளேயருமே 300 அடித்தது கிடையாது. அந்த சாதனையும் பார்த்தீங்கன்னா நேற்று இலங்கை அணிக்கு எதிராக நம்ம விராட் கோலி அவர் நிகழ்த்தியிருந்தார். ஸோ இதனால் டோட்டலாக நம்ம இந்தியாவின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 483 ரன்கள் வரைக்கும் நம்ம இந்தியா அடிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோர் கண்டிப்பாக யாராலையுமே சேசிங் பண்ண முடியாது. அதே தான் 2ஆம் பாதிலையும் நடந்திருந்தது. இலங்கை அணியால் இந்த ரன்னை சேசிங் பண்ண முடியாமல் 200 ரன்னுக்கு உள்ளேயே அவுட் ஆகி கடைசியாக இந்த 3வது ஆட்டத்திற்கான வார்ம் அப் மேட்ச்சில் ஒரு சரித்திர வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய இமாலய வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக 3வது ODI ஆட்டத்தில் நிச்சயமாக நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ விராட் கோலி அவருடைய இந்த இமாலய சாதனையின் மூலயமா அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. ஸோ கோலி இது வரைக்கும் நிறையா 100 அவர் அடித்து நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் கோலி அவர் அடிச்சிருக்க இந்த 300 ரன் ரெக்கார்டு கோலி அவருடைய 100 அடித்த கேரியிலேயே இது மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை அப்படின்னு தான் சொல்லணும்.